சில இடங்கள்ல கேட்பாங்க, "உனக்கெல்லாம் வெட்கமானமே இல்லையா? எத்தன முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப ஒரே தப்ப, ஒரே தவறையே செஞ்சுகிட்டு இருக்கியே!" அப்படின்னு கேட்பாங்க. அப்படி நம்ம யாராவது போற வரவங்கள பார்த்து கேட்டா பரவால்ல. ஒரு ஆளுநரை பார்த்து கேட்க வேண்டிய சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும், அவர்கள் செய்யக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை மீறிய செயல்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. இந்த ஒரு அதிகாரமே என்கிட்ட இல்லை. நான் இப்போ என்ன தான் பண்ணுறது? ஒரு தபால்கார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த தபால்கார் வேலைக்கும் நீங்கள் ஆப்பு வச்சிட்டீங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க. என்னை மட்டும் அசிங்கப்படுத்தினது இல்லாமல் என்ன மாதிரியே சும்மா இருந்த குடியரசுத் தலைவரையும் அசிங்கப்படுத்திட்டீங்க. இது மூலமாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எங்கள் எல்லாரையும் கேவலப்படுத்துறீங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? ஊரில் இருக்கிறதா ஊரை விட்டு ஓடுறதா அப்படின்ற அளவிற்கு கவலைப்பட்டு அந்த அதிகாரமெல்லாம் தன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அந்த ஆதங்கத்தில் எதையாவது பண்ணணும்னு சொல்லி துணைவேந்தர்கள் மாநாடை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. அதில் ரொம்ப உறுதியாக வேற இருக்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதை பற்றியும் அதை நடத்துவதற்கு உண்மையாகவே அவருக்கு அதிகாரம் இருக்கா? தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது குறித்து இதை தடுப்பதற்கோ அல்லது இவருடைய அதிகார அத்துமீறலை தடுப்பதற்கோ எதையெல்லாம் செய்வதற்கு சட்ட ரீதியாக முன்வர முடியும் போன்ற பல செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு நம்ம டிவார் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி. தொடர் நிகழ்ச்சிகள், அதன் காரணமாக வீடியோ நம்மளால் ரெகுலராக போட முடியல. ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இது ஒரு மாநில சுயாட்சி சார்ந்த செய்தி என்பதை தாண்டி ஆர்எஸ்எஸ், பிஜேபி எந்த அளவிற்கு தங்களுடைய அதிகாரத்தை மிகப்பெரிய அளவில் அத்துமீறலாக பயன்படுத்தும், தங்களுடைய அதிகாரத்தை எந்த எல்லைக்கு பயன்படுத்தி ஒருவருடைய தனிப்பட்ட உரிமையாக இருந்தாலும் சரி, மாநில உரிமையாக இருந்தாலும் சரி, அதை பறிக்கும் போன்ற பல செய்திகளை பேசுவதற்காக தான் குறிப்பாக இந்த வீடியோ. இதில் நீங்கள் எல்லாருமே, உங்கள் எல்லாருக்கும், பேசக்கூடிய எனக்கு, கேட்கக்கூடிய உங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்குமே பிஜேபியை தவிர பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றது, கடந்த 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு, ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆளுநர் என்பவர் மிகப்பெரிய அளவில் சட்டமன்றத்தை விட பெரிய ஆள் கிடையாது. உங்களுடைய அதிகாரத்தை மீறி நீங்கள் செயல்பட முடியாது. உங்களுக்கு வீட்டோ பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்சல்யூட் பவர் எனக்கு தான் இருக்குது, எல்லா அதிகாரமும் எனக்கு தான் இருக்குதுன்னு நீங்கள் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 415 பக்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் எதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு நாங்களே ஒப்புதல் கொடுக்குறோம். ஆளுநருக்கு நீங்கள் 2 முறை அனுப்பிட்டீங்க, அவர் கேட்குற மாதிரி தெரியல, நாங்களே எங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து நிறைவேற்றப்பட்ட அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே கையெழுத்து போட்டு இனிமேல் செல்லுன்னு சொல்லிட்டாங்க அந்த மசோதாக்கள். அப்படி கையெழுத்து போடுறதுக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய எந்த அதிகாரத்தை, எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா ஆர்டிக்கிள் 142 பிரிவு 142. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. இந்த 142வது பிரிவில் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த சட்டப்பிரிவில் இருக்கும். அதாவது முழுவதுமான ஒரு நீதியை வழங்குவதற்காக உச்சநீதிமன்றம் இந்த பிரிவை பயன்படுத்தலாம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒருவருக்கு நாங்கள் நீதி வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய மறைமுக அர்த்தம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அநீதி இழைக்கப்பட்ட இடத்துல தான் நீங்கள் நீதி வழங்க முடியும். அப்போ ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய அந்த மசோதாக்களுக்கு நீங்கள் எந்த விதமான ஒப்புதலும் கொடுக்கல. ஒப்புதல் கொடுக்காததுக்கு காரணத்தையும் சொல்லலை. அதை திரும்ப அனுப்பி திரும்பவும் 2வது முறை அனுப்புகிறப்பையும் நீங்கள் அதை குடியரசுத் தலைவருக்கு சம்மந்தம் இல்லாமல் அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொன்னால், இது ஒரு மாநிலத்திற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி. அந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் ஒரு நீதியை வழங்குகிறோம். அந்த நீதி தான் இந்த 10 மசோதாக்களுக்கும். நாங்கள் இந்த 10 மசோதாக்களை சட்டமாக மாற்றுறோம். ஆளுநருடைய கையெழுத்து தேவையில்லை, நாங்களே அதற்கு ஒப்புதல் அளிக்கிறோம். இதுதானே இது செய்தி. இப்போ இந்த ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்றப்ப இந்த மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் உச்சநீதிமன்றம் தடுத்திருக்கணும் அப்படின்றது பிஜேபியினுடைய ஆசை. நீங்கள் எப்படி இதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம்? எங்களை மீறி செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாங்க. இதை யாரோ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்காரர் ஆளுநர் இப்படி பண்ணலாமா?
குடியரசு தலைவரையே நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு சட்டத்தினுடைய அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு விட்டுறலாம். குடியரசு துணைத் தலைவர் சம்மந்தமே இல்லாமல் வந்து ஆஜராகி என்ன சொல்கிறாருன்னா, குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு என்ன உரிமை இருக்குது, குடியரசுத் தலைவரை அவமதிக்கக்கூடிய செயல் இது கிடையாதா, நீங்களே முடிவெடுத்துப்பீங்கன்னா சட்டம் இயற்றுவதற்கு சட்டமன்றங்கள் எதற்கு, சட்டம் இயற்றுவதற்கு நாடாளுமன்றங்கள் எதற்குன்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்கிற போது சாமானிய மக்களுக்கு சரிதானங்க, சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அவை, சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடம், இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரின்னு பிரிஞ்சிருக்கு. நிர்வாகத்துக்கு ஒன்று, சட்டம் இயற்றுவதற்கு ஒன்று, நீதித்துறை ஒன்று. இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி அவங்கவுங்க பார்க்க வேண்டிய வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். ஒருத்தருடைய அதிகாரத்தின் மீது இன்னொருத்தர் போய் தலை வைக்கக்கூடாது, சாயக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப இந்த நீதித்துறை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வரலாம். இந்த இடத்துல தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளின் மீது ஏதேனும் சந்தேகங்கள் வந்தாலோ அல்லது அரசமைப்பு சட்டத்தின் மீது, அரசமைப்பு சட்டம்னு இல்லை, சட்டங்களின் மீது இந்த பிரிவை எப்படி நம்ம இன்டர்பிரிட் பண்ணணும், அந்த பிரிவை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற சந்தேகங்களுக்கு நீதிமன்றங்கள் தான் விளக்க உரை கொடுக்கும். இதற்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை விளக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நீதிமன்றங்களுக்கு இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய வரையறைக்கு உட்பட்டு தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ன்ற வார்த்தை ஆர்டிகிள் 200 இருக்குது, பிரிவு 200 இருக்குது. இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற வார்த்தையை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு இந்த தமிழ்நாடு அரசுன்னு இல்லை, மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டிங்கன்னா அது அந்த மாநில மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியாக அமைஞ்சிரும். அதனால நாங்கள் காலக்கெடு கொடுக்குறோம், காலத்தை நிர்ணயிக்கிறோம் அப்படின்றது தான் அந்த தீர்ப்பினுடைய சாரம். இதுக்கு நீங்கள் இவ்வளோ குதிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னால், குடியரசு துணைத் தலைவருடைய எண்ணம் என்ன, மாநில அரசுகள் என்னன்னாலும் சட்டம் இயற்றுங்க, மசோதாக்கள் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் கிடப்பில் போட்டிருப்போம், நாங்கள் எங்களோட இதாட்சி அதிகாரத்தை காட்டுவோம், நாங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம், நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம், இப்போ என்ன சட்டத்தின் ஆட்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கேட்க வராரா? இல்லை உச்சநீதிமன்றத்தை மறைமுகமாக இவர்கள் மிரட்டுகிறார்களா, நீங்கள் இப்படி தீர்ப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்களா? இது ஒரு உச்சநீதிமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் நாடாளுமன்றத்துக்குமான ஒரு பிரச்சனை என்பது இந்தியாவை கூறு போடக்கூடிய பிரச்சனையாக மாறிடாதா? அது எங்கே வந்து இன்றைக்கி நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்கத்தினுடைய வழக்குக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இன்றைக்கி நாங்கள் இதில் தலையிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே மாநில அரசினுடைய எல்லா சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்துலேயும் நாங்கள் மூக்க நுழைக்கிறோன்னு சொல்கிறாங்க, எங்களுடைய அதிகாரத்தை மீறி செயல்படுறோன்னு சொல்கிறாங்க, இதுவும் அதிகார மீறல் ஆயிடாதா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. இப்போ நீங்கள் நீதித்துறையை ஏற்கனவே இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய சுதந்திரத்தன்மையை இழக்க வைத்தது பிஜேபி, இழக்க வைத்தது ஒன்றிய அரசு. இதை நேரடியாக உங்களுடைய எம்பிக்களும் கேட்குறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு என்ன உரிமை இருக்குது? சரி, உங்கள் வாதம் சரின்னே வச்சுப்போம். இப்போ நம்ம வேறு மாதிரி கேட்போம், உச்சநீதிமன்றத்துக்கு நாடாளுமன்ற நடைமுறையிலேயோ குடியரசுத் தலைவருடைய அந்த அதிகாரத்திலோ ஆளுநருடைய அதிகாரத்திலேயோ தலையிடுவதற்கு உரிமை இல்லை அப்படின்னா, சட்டமன்றத்தினுடைய ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முழு அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய, சட்டமன்றங்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஆளுநருக்கு உரிமை இருக்கா? சட்டமன்றங்களை வேலை பார்க்க விடாமல் தடுப்பதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கா? ஒரு மாநில அரசை எதிர்த்து எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு சட்டம் ஆளுநருக்கு ஏதாவது பெரிய பவர் கொடுத்துருக்கா? சட்டமன்றத்தை எதிர்த்து, மாநில அரசை எதிர்த்து, உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறது அப்படின்றது அதிகார மீறல்ல வராதா என்ற கேள்விகளை மக்கள் சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு வாங்க, இதை நடத்துவதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மசோதா தெளிவாக என்ன சொல்லியிருக்குன்னா, துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய உரிமையை மாநில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ முதலமைச்சர் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆளுநர் என்பவர் அப்போ வேந்தராக தான் இருப்பார், துணைவேந்தரை முதலமைச்சர் நியமிப்பார். இப்போ எனக்கு பவர் இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் இது முட்டாள்தனமான வாதம் இல்லையா? துணைவேந்தர் நியமனத்திலேயே உனக்கு உரிமை இல்லைன்னா துணைவேந்தர்கள்ட்ட கலந்தாலோசிப்பதற்கு உனக்கு என்ன வேலை இருக்குது? துணைவேந்தர்கள் நியமனத்திலே உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை, நீங்கள் நியமிக்க முடியாதுன்றப்ப அவர்களிடத்தில் கலந்தாலோசித்து முடிவெடுத்து பேசி அந்த பல்கலைக்கழகங்களில் மூக்கை நுழைப்பதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லையே. நீங்கள் மொராலிட்டி பேஸில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த விதமான எப்படி சொல்கிறது, அதிகாரம் என்பதை தாண்டி
உரிமை என்பதை தாண்டி தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். தகுதி இழந்த ஒருவர், ஆளுநர் என்பதற்கான மாண்பை இழந்த ஒருவர், நீங்கள் ஆளுநர் என்பதற்கான தகுதியவே இழந்துட்டீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த தீர்ப்பின் சாரம் அதுதான். அரசமைப்பு சட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்துட்டு அந்த சட்டத்தின்படியே உன்னால் வேலை பார்க்க முடியலன்னா வேறு என்ன வேலையை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு இன்றைக்கி மக்கள் கேள்வி எழுப்புறப்ப உண்மையாகவே குறைந்தபட்ச மாண்பு உணர்ச்சி இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால், மான உணர்ச்சி இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால், சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் கிண்டி மாளிகையை 8ஆம் தேதி ராத்திரியோ இல்லை 9ஆம் தேதி காலையிலையோ காலி பண்ணியிருக்கணும். அதை காலி பண்ணிட்டு போக முடியல. அந்த அதிகார வெறி, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்டுறேன் பாரு அப்படின்ற தன்னுடைய திமிர் போக்கை, அதிகார திமிரை காட்டுவதற்கு தான் துணைவேந்தர்கள் மாநாடை நடத்த போகிறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. பல்கலைக்கழகங்கள் மீது அக்கறை இருக்கக்கூடியவராக இருந்தால் பல பல்கலைக்கழகங்களில் இந்த துணைவேந்தரை மாற்றணும்னு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. மாணவர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாள்தோறும் பல பல்கலைக்கழகங்களில் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனைகளை போயிட்டு நீங்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. துணைவேந்தர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை கேள்வி கேட்க நீங்கள் தயாராக இல்லை. ஆனால் அந்த துணைவேந்தர்களுக்கு நான் மாநாடு நடத்துவேன்னா உனக்கு கல்வி மீதோ பல்கலைக்கழகங்கள் மீதோ அக்கறை கிடையாது, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு என்று அந்த ஒரு அடிபட்ட பாம்பு எப்படி அப்படியே மேலெழுந்து நான் கொத்திருவேன் பாருன்னு பயமுறுத்துமோ அப்படி ஒரு அச்சுறுத்தல் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் தமிழ்நாடு இதற்கெல்லாம் அச்சப்படவோ பயப்படவோ தயாராக இல்லை. அப்போ அந்த நாளில் தமிழ்நாடு அரசு எதை செய்ய முடியும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தான், தமிழ்நாடு அரசு தான் துணைவேந்தரை நியமிக்கணும் அப்படின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் உச்சநீதிமன்றம் வழங்கிடுச்சு. இப்போ இந்த துணைவேந்தர்களுடைய கலந்தாய்வு கூட்டத்தை, கலந்துரையாடலையும் முதல்வர் நடத்தியாச்சு. உயர்கல்வித்துறையின் சார்பாக முதலமைச்சருடைய தலைமையில் முதலமைச்சரனுடைய வழிகாட்டுதலுக்கிணங்க ஏதோ ஒன்றை ஒரு வரைவாகவோ அல்லது ஒரு டைரக்ஷனாவோ கொண்டு வந்து அன்றைய தினத்தில் அதே நாளில் துணைவேந்தர்கள் மாநாடு அல்ல, சாதாரண கலந்தாய்வு கூட்டம் நடக்குதுன்னு உயர்கல்வித்துறை கூப்பிட்டா கூட வரவேண்டிய கடமை, வரவேண்டிய பொறுப்பு சட்டப்படி துணைவேந்தர்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஆளுநர் அதை நடத்தலாம் நடத்தக்கூடாது, அதுக்கு போகணுமா வேணுமான்றதை தாண்டி மாநில அரசு அழைத்தால், முதலமைச்சர் அழைத்தால், உயர்கல்வித்துறை அழைத்தால் வரவேண்டிய கடமை, அதற்கான சட்டப்படியான தார்மீக கடமை துணைவேந்தர்களுக்கு இருக்குது. அப்போ 25, 26, 27 அன்னைக்கு தமிழ்நாடு அரசு இதை செயல்படுத்தினா நீங்கள் இங்கே தான் வரணுமே தவிர ஆளுநர் கூப்பிடுற மாநாட்டுக்கு போக முடியாது. அப்போ இது எதுக்கு இந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன்னா, ஆளுநர் என்பவருக்கு இந்த விஷயத்தில் அதிகாரம் கிடையாது. அதிகாரமற்ற ஒருவர் அழைக்கிறார் என்ற பேரில் செல்லக்கூடிய துணைவேந்தர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய ஆர்எஸ்எஸ்ஸிற்கு பயந்தவர்களாக தான் இருக்க முடியும். நேற்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, துணைவேந்தர்கள் சட்டத்தை மதித்து ஆளுநருடைய மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும். ஐயோ புறக்கணிச்சுட்டா எங்கள் வேலை போயிடுமா? இல்லை சார், உங்களுக்கும் ஆளுநருக்கு சம்மந்தம் இல்லை. உங்கள் வேலை போக முடியாது, உங்களுடைய பதவி பறிக்கப்பட முடியாது. அதில் முடிவெடுக்க வேண்டிய அனைத்து உரிமையும் மாநில அரசுக்கு தான் இருக்குது, முதலமைச்சருக்கு தான் இருக்குது. இது எல்லாவற்றையும் நாம் இதில் பேசுவதற்கு காரணம், அதிகாரம் எங்கிட்டேருந்து போயிடுச்சேன்ற அலறல், கதறல், சத்தம் வெளிப்படையாக அழ முடியாமல் இப்படி ரூம் போட்டு அழுகிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு போயிட்டு அழுகிறாரு. அடுத்து துணைவேந்தர்கள் மாநாடு கூப்பிட்டு அழுக போகிறாரு. நீங்கள் எங்கே போய் அழுதாலும் சரி, அதிகாரமற்றவர் தான் ஆளுநர். தமிழ்நாட்டில் துணைவேந்தர்கள் விஷயத்தில் ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது அப்படின்றத நாமும் துணிச்சலாக சொல்லணும். இப்படி ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நீ ஒரு பக்கம் அரசு நடத்து, நான் ஒரு பக்கம் நடத்துகிறேன்னு நடத்தினா தமிழ்நாட்டு மக்களே இதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார்கள். இதை எல்லோருக்கும் பரப்புவோம். நன்றி.